வணக்கம். நான் உங்கள் அமுதகுமார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னர். இன்னைக்கு காணொலியில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, எப்படி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வந்து வேலிடேட் பண்ணி சூஸ் பண்றது அப்படிங்கிறது தான். இது என்ன புது டாபிக்கா? இத்தனை நாள் நீங்க சேனல் வச்சிருக்கீங்க, இப்ப திடீர்னு இதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கா இருந்தாலும் நீங்க படிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட்டை எப்படி சூஸ் பண்ணுங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்கணும். இதுவே 2016ஆம் வருடம் நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனல்ல பழைய யூடியூப் சேனல்ல ஒரு காணொலி வந்து பதிவேற்றம் செஞ்சிருந்தேன். அதே காணொலியை வந்து நான் திரும்ப 2019ஆம் ஆண்டு என்னுடைய புது யூடியூப் சேனல்ல பதிவேற்றம் செஞ்சிருந்தேன். இப்போ 2025ங்கிறப்போ பல விஷயங்கள் மாறி இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த 2025 2026 காலகட்டங்கள்ல என்ன மாதிரி ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டை நீங்க சூஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா பேசணும்னா இங்க நம்ம வந்து இந்த காணொலியை உருவாக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே எந்த ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா அட்மிஷன் போடணும். அட்மிஷன் போடுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், அவங்ககிட்ட ஃபீஸை கலெக்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், இதுதான் அவங்களுடைய ஜென்ரல் அஜெண்டாவா இருக்கும். இது எல்லா இன்ஸ்டிடியூட்டும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுல இருந்து வித்தியாசமா இருக்குன்னு நீங்க கேட்கலாம். ஆனால் இது எல்லா இன்ஸ்டிடியூட் செய்யற விஷயமா இருந்தாலும் யாரெல்லாம் இதை டெடிகேட்டடா ஜென்யூனா செய்யறாங்கிறதையும், யாரெல்லாம் ஃபேக்கா நம்மகிட்ட காசு வாங்குறதுக்கு மட்டுமே செய்யறாங்கிறதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சாதான் நாம இந்த ஸ்கேம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சில தவறான விஷயங்கள் கூடவே மாட்டிக்கிட்டு நம்மளுடைய காசை தொலைக்காம இருக்கலாம். அந்த விதத்துல பார்க்கும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, முதல்ல பொதுவா ஒருத்தர் தேடக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு எவ்வளவு ரேட்டிங்ஸ் இருக்கு, எவ்வளவு ரிவ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பெரிய ட்ராப். நம்ம போன உடனேவும் பரவாயில்ல, இவங்க வந்து வெப்சைட்லயும் சரி, அதே மாதிரி வந்து கூகுள் மை பிசினஸ் லிஸ்டிங்லயும் சரி, இத மற்ற ரிவ்யூ வெப்சைட்ஸ்லுமே இவங்களுக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குப்பா அப்படின்னா, 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிறது பெருசு இல்லை. ஆனா எத்தனை ரேட்டிங்ல 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குங்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு. பொதுவாகவும் இப்ப ஒருத்தர் வந்து 2500 ரிவ்யூஸ் வச்சிருக்காரு, 3000 ரிவ்யூஸ் வச்சிருக்காரு அப்படின்னா, 2500 3000 பேர் ரிவ்யூ பண்ண ஒரு பிசினஸ்ல எப்படி 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்க வாய்ப்பு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரைட். ஏன்னா ஒருத்தர் வந்து சாட்டிஸ்ஃபைட்னா அவர் 3, 4, 5 அப்படின்னு இது மூணுல எது வேணாலும் கொடுக்கலாம். எப்படி அங்க இருக்கக்கூடிய 4000 பேருமேவும் 5 ஸ்டார் ரேட்டிங் மட்டுமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ இது வந்து மேனிப்புலேட்டட் ரிவ்யூவாக கூட இருக்கலாம். அதனால நீங்க மொத்தத்துக்கேவும் 4000 பேர்த்துக்கு பதிலாக 4000 பேருமே 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம். இதுல குறைஞ்சது ஒரு 25-30 பேராச்சும் ஒரு 3 ஸ்டார் 2 ஸ்டாரோ இல்ல மீதி இருக்கிறவங்க எல்லாருமே 4 இல்ல 5 கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு 4.8 4.5 இல்ல 4.2 அந்த ரேஞ்சில் வந்து ரெவ்யூஸ் இருந்தாலே போதும். இன் ஜெனரல் ரெவ்யூஸ் அப்படின்னு வரும் பொழுது 4, அதாவது 3.8ல இருந்து 5க்குள்ள இருந்ததுன்னா தட் இஸ் அ குட், பேசிக்கலி நல்ல ஒரு அனுபவம் தான். இதை தாண்டி நீங்க இந்த ரிவ்யூஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலிடேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ரிவ்யூஸ்ல போயிட்டு சார்ட் பண்ணலாம். நீங்க சார்ட் பை அப்படின்னு மோஸ்ட் ரெலவெண்ட் ரிவ்யூஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வந்துட்டு ஓல்டஸ்ட் ரிவ்யூவை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல லோவஸ்ட் ரிவ்யூ நீங்க எடுக்கலாம். இப்போ ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து ஓவரா பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சார்ட் யுவர் ரிவ்யூஸ் பை லோவஸ்ட் ரேட்டிங் அப்படிங்கிறப்ப அந்த லோவஸ்ட் ரேட்டிங் வரும். 1 ஸ்டார் 2 ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. அதுல அவங்களுடைய அனுபவத்தை சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து மணி மைண்டட், இவங்க ப்ராப்பரான ட்ரெயினர் எனக்கு கொடுக்கல, இவங்க வந்து எங்கிட்ட பணத்தை பிடிங்கிட்டாங்க, சரியா சொல்லி தரல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்டிடியூட்ல அதுதான் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து நிறைய இடங்கள்ல இதே விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு இன்ஸ்டிடியூட்ல என்ன நெகட்டிவ்ங்கிறது ஒரு பேட்டர்னா ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறவங்க நிறைய பேர் 1-2 பேர் வேணும்னே காம்படிட்டர்ஸ் வந்து நெகட்டிவா கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம படிச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும். பாசிட்டிவ் ரிவ்யூவா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் ரிவ்யூவா இருந்தாலும் சரி, ஒரு ரிவ்யூவை கொடுக்குறவங்க ஒரு சுச்சுவேஷனை சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி இவங்ககிட்ட கேட்டு போனேன், பட் அவங்க வந்து எனக்கு இந்த தகவலை இப்படி கொடுக்கல, நான் எதிர்பார்த்தது ஒண்ணு, பட் எனக்கு கிடைச்சது வேற அப்படின்னு நெகட்டிவோ பாசிட்டிவோ ஒரிஜினல் ரிவ்யூ போடுறவங்க அந்த சுச்சுவேஷன் சினாரியோவை சொல்லி போடுவாங்க அப்படிங்கிறத நாம தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களை சீக்கிரம் அட்மிஷன் க்ளோஸ் பண்றதுக்காக நாங்க இம்மீடியட்டா ஒரு பேட்ச் ஆரம்பிக்கிறோம், நாளைக்கு ஒரு பேட்ச் ஆரம்பிக்கிறோம், நீங்க இம்மீடியட்டா இப்ப ஃபீஸ் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த கம்ப்ளீட் ஃபீஸ் பே பண்ணி உங்களை உள்ள லாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு பணம் ரொம்ப முக்கியம் தான்.
ஆனா அந்த பணத்தை வந்து முன்கூட்டியே வாங்கிட்டோம்னா நீங்க வேற எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. மோரோவர் ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நாங்க ரீஃபண்ட் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணணும். ஸோ ஒரு இன்ஸ்டிடியூட்ல கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னா அவங்க கிட்ட முக்கியமா அந்த ட்ரெயினர் கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க விளம்பரப்படுத்தும் போதோ வெளியே தெரியப்படுத்தும் போதோ ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டியோடைய இமேஜை பயன்படுத்தி அவங்க வெளியே தெரியப்படுத்துவாங்க. ஆனால் அங்க போனதுக்கு பிறகும் அந்த பர்சன் உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஜூனியர்ஸோ இல்லை வேற யாரோ ஒருத்தவங்க வச்சு ட்ரைனிங் எடுப்பாங்க. அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், எக்ஸ்போசர் இல்லாமல் இருக்கலாம். அதனால அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து மட்டுமே நம்ம அந்த டிசிஷன் வந்து எடுத்துடக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏன்னா ஒரு பப்ளிக் ஃபிகர்ல காமிக்கக்கூடிய பர்சன் மட்டுமே ட்ரைனிங் எப்பவுமே எடுக்கும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அவங்களுடைய ஜூனியர்ஸ் யார் எடுத்தாலும் பரவாயில்ல, குறைஞ்சது 1 or 2 டெமோ செஷன்ஸ் நீங்க எடுக்க ஆரம்பிக்கணும். லைவ் செஷனோ இல்லை நேரடியாக இன்ஸ்டிடியூட்டுக்கு போயோ நீங்க டெமோ எடுக்க ஆரம்பிக்கணும். மல்டிபிள் கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கணும். அவங்க உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அப்ரோப்ரியேட் ஆன்சர்ஸ்லாம் கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்டென்ஷன்ல இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா அது ரொம்ப வேல்யூபிளான ஒரு ப்ராசஸாக இருக்கும். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேஷன்ஸ். இந்த சர்டிஃபிகேஷன் சொன்னோன்னே நீங்க எங்கிட்ட கோர்ஸ் படிச்சு முடிச்சீங்கன்னா நாங்க ஒரு சர்டிஃபிகேட் தருவோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது, சரியான முறை தான். ஆனா நாங்க உங்களுக்கு 18 சர்டிஃபிகேட் தருவோம், நாங்க 20 சர்டிஃபிகேட் உங்களுக்கு தருவோம் சொல்லுவாங்கல்ல, இது வந்து முழுக்க முழுக்க உங்களை ஏமாத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு வேலை. ஏன்னு கேட்டீங்கன்னா கூகுளுடைய சர்டிஃபிகேட் ஃப்ரீ, ஃபேஸ்புக்ல இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் ஃப்ரீ. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. கூகுளுடைய டிஜிட்டல் அன்லாக் இருக்கு, மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூட் இருக்கு, இமெயில் மார்க்கெட்டிங்ல இருந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல இருந்து எஸ்இஓல இருந்து எல்லாத்துக்குமே சர்டிபிகேஷன்ஸ் ஃப்ரீயா இன்டர்நெட்ல இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்களே நாலேஜ் இருந்தா எடுத்துக்கலாம். அதையும் அந்த இன்ஸ்டிடியூட் கொடுக்கணும். அப்போ அப்படி இலவசமா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த இன்ஸ்டிடியூட் வந்து நாங்க உங்களுக்கு தாரோம்னு ஏன் சொல்லணும்? இது வந்து உங்களை நம்ப வச்சு உங்கள்கிட்ட அட்மிஷன் க்ளோஸ் பண்றது தேவையான ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக்கா இருக்கும். இருக்கிறதே த கோல்டன் வேர்ல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட். ரைட், 100% பிளேஸ்மெண்ட் யாராச்சும் சொல்றாங்க உங்களோட கோர்ஸுக்கு போகும்போது நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தயவு செய்து பிளேஸ்மெண்ட்டுக்காக ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் போகாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னன்னு தெரியாம, உங்களுடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்டை பத்தி தெரியாம, உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்னென்னு தெரியாம, உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் என்னென்னு தெரியாம எப்படி உங்களை மீட் பண்ண உடனே ஒருத்தர் வந்து 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட முடியும்? ஸ்டார்டிங்ல நம்ம ரிவ்யூஸ் பத்தி பேசணும் இல்லைங்களா, அதே மாதிரி எப்படி வந்து 4000 பேருமே 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க முடியாதோ நேச்சுரலா, அதே மாதிரி எப்படி அந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்ச ஒரு 5000 பேருக்கோ 4000 பேருக்கோ அத்தனை பேருக்குமே வேலை எப்படி கிடைச்சிரும்? ஒரு கேள்விக்குறி உள்ள இருக்கு. அப்ப 100% பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அகெயின் இன்னொரு ஒரு மாய வார்த்தை. அப்போ அந்த 100% பிளேஸ்மெண்ட்ங்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும்? நான் கோர்ஸ் படிச்சுக்கிறேன், நாலேஜ் கேதர் பண்ணிக்கிறேன், நீங்க எனக்கு தேவையான விஷயத்த செய்து கொடுங்க. அது மீறி போக அந்த பிளேஸ்மெண்ட் எப்படி பிளேஸ் ஆகுங்க விஷயத்த நீங்களே முயற்சி பண்ணி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான விஷயம். ஜாப் அப்படிங்கிறது நம்மளே தேடிக்கலாமே. அப்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் தேவைப்பட்டமான விஷயங்களை கொண்டு போயிட்டு நிறைய இடங்கள்ல ஜாபை தேடி கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது நாம ஏன் அந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டை மட்டும் நம்பி ஜாப் பிளேஸ்மெண்ட் பத்தி நம்ம வந்து பேச போறோம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம மைண்ட வச்சுட்டு தான் வந்து செய்ய வேண்டியது இருக்கும். அஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயினரா நீங்க ஒரு பிசினஸ் ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கிற எல்லாத்துக்குமே நான் கொடுக்குறது வந்து 1-to-1 ட்ரைனிங் ஆர் பேட்ச் ட்ரைனிங், இதை வாட்ஸ்அப் டிவன் செஷன் சொல்லிட்டு நிறைய வந்து கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கிற பல டவுட் இல்லை வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சேட் பண்ணலாம், என்கிட்ட கால் பண்ணி பேசலாம். அண்ட் ஐ கேன் ஹெல்ப் யூ டு கெட் த்ரூ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் அவுட் தேர் இன் த மார்க்கெட். அண்ட் பி கேர்ஃபுல் இன்வெஸ்டிங் இன் யுவர் மணி. உங்களுக்குள்ள நீங்க சுயமா இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அதை தவறான மக்கள்கிட்ட கொடுத்துட்டு கடைசியில் அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பல மாணவர்கள் எங்கிட்ட அப்படி வந்திருக்காங்க. பட் என்ன பண்றது, நம்ம அவங்க சப்போர்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா. அதனால வித் கவுன்சிலிங் அண்ட் வித் கோர்சஸ் I offer my own services to those people who are in need. And thank you so much for listening to this video very patiently, and subscribe to my channel and extend your support. See you in the next video.